எசேக்கியேல் 7:9. என் கண் உன்னை தப்ப விடாது, நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வர பண்ணுவேன், உன் அருவருப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும், அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். என் தேவன் அவருடைய வார்த்தையில கரெக்டா இருக்கிறார். நான் நம்புகிற தேவன் அவருடைய வார்த்தையில் கரெக்டா இருப்பார். நீ கரெக்டா இருக்கிறியா? நீ நினைச்சுட்டு இருக்க அவர் சொன்னார் ஒரு கணத்தை அடிச்சா மறுகணத்தை காட்ட சொன்னார், அதனால நான் என்ன செஞ்சாலும் அவர் பொறுத்து விடுவார். நினைப்பு கொஞ்சம் பேருக்கு பிளப்ப கெடுக்கும். ஒருவன் சத்தியத்தை அறிய அவன் புறஜாதியா இருக்கிற போது, அவனுடைய மத்தியில் நீ கடந்து போகிற போது, சத்தியத்தின் நிமித்தமாய் அவன் உன்னை அடித்தால் மறுகணத்தை காட்டு என்று சொன்னாரே தவிர சும்மா உன்னை அடிச்சா அவன் பார்த்துட்டு இருக்க சொல்லல. அவர் எங்கேயும் பார்த்துட்டு இருக்கல, தெரியுமா உங்களுக்கு? யாசுவா எங்கேயும் பார்த்துட்டு இருக்கல. அதை முதல்ல நீங்க புரியணும். அப்ப தேவன் உன்னிடத்துல விரும்புகிற காரியம், நீ தப்பு பண்ணா உனக்கு தண்டனை தருவேன். ஏன்னா நீ என் பிள்ளைன்ற, நான் உன்னை மக்களேன்னு கூப்பிடுறேன், நீ என் அப்பான்னு கூப்பிடுறேன்ற. அப்ப சிட்சிக்காத தகப்பன் இருக்கக்கூடாது. பிரம்பை கையால் ஆளாதவன் பிள்ளையை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவன் சிட்சித்து போதித்து வழிநடத்த வேண்டும். இவ்வளவு பெரிய மோசேக்கே இந்த கதி என்றால் உனக்கும் எனக்கும் என்ன கதி தெரியணும். உண்மை இருக்கா? எத்தனை பேருக்கு தேவ சமூகத்தில் உண்மை, ஆராதனை ஸ்தலத்தில் உண்மை, ஆராதனையில் உண்மை, ஆராதனை ஜீவிதத்தில் உண்மை இல்லையே. உண்மை இல்லாத வாழ்க்கை உன்னை ஏதோ ஒன்றை செய்யும். அது உனக்கு பக்க விளைவுகளை கொண்டு வரும். அது நானா இருந்தாலும் சரி, ஏன் அது மோசையாக இருந்தாலும் சரி, அது எலியாவாக இருந்தாலும் சரி. நான் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறேன், இந்த மாதிரி அடையாளம் உள்ளவர்கள் மோசே, எலியா, எலிசா, இது யாராக இருந்தாலும் சரி தேவனுக்கு பட்சபாதம் இல்லை. எலியாவை என்னெல்லாம் பண்ணார்? அவர் பட்சபாதம் பார்க்க மாட்டார். அப்ப உன்னட்டையும் பட்சபாதம் பார்க்க மாட்டார். நீ உண்மையா இருக்கிற வரைக்கும் அவர் உனக்கு துணையாக இருப்பார்.